தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசி இரக்க குணத்தினால மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ராசின்னு சொல்லலாங்க. ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடியவங்க. ஆனால் இவங்களினுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும். அதாவது தன்னோட தேவையை கூட தன்னோட தேவைக்காக மற்றவங்களினுடைய தேவைகள் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. படிப்பின் வழியாக வாழ்க்கையை சூப்பராக நடத்தணும், படிப்பின் மேலே ஆர்வம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிலையில் எப்பவும் சரியாக இருந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தெளிவான சிந்தனையும் மனசில் நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசி. இரக்க குணம்னு சொல்லியாச்சு, நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்கன்னு சொல்லியாச்சு. இனியாவது கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன். என்னம்மா பண்ணுறது, பாசம்னு நாங்கள் ஏமாறுறோம், பாசம் வச்சாச்சு, மற்றவங்கள மாதிரி எடுத்தெறிஞ்சு எங்களுக்கு பேச முடியலை, நேர்மையாக உழைக்கிறோம், நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட ஏமாறுறோம்னு. ஆனால் எங்களால் அவங்கள மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்க முடியலையேன்னு நினச்சி கவலைப்படுறீங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிருன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராச்சும் ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? அந்த ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களினுடைய கிரகத்தினால 4 கிரகங்களினுடைய சேர்க்கையால் நல்லது நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாங்க. 100க்கு 100% உங்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு, தொழிலில் வெற்றி. இந்த சதுர்கிரக யோகத்தினால தனுசு ராசிக்கு இலக்கு அடையக்கூடிய காலகட்டம். ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இது எப்படின்னா மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை தான் நாங்கள் ஒரு அரிய நிகழ்வாக தான் ஜோதிடத்தில் பார்ப்போங்க. அதனுடைய தாக்கம் தான் தனுசு ராசிக்கு நடக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாழ்க்கை சூப்பராக வாழப்போகுது. மற்றவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரி. கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. எல்லாத்துலேயும் சரியாக இருக்கவங்களுக்கு தான் அது தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வருங்க. அதுவும் தனுசு ராசிக்கு நிறைய இருக்கும். நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி கூட இருக்கும். புலம்பி தள்ளி இருப்பீங்க, மனசில் நிறைய புலம்பல்கள் வச்சுருப்பீங்க. திருமண வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க. நீங்களே பறிஞ்சு போய் இறங்கி போய் பேசினாலும் சரி, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. எல்லா சூழ்நிலைகளுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும். எல்லா முயற்சிகளுமே தடையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுதுங்க. அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம், வண்டி வாகனம், கல்வி, வீடு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடங்க. இந்த 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் 4 சேர்க்கையும் நடைபெறதுனால தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலனை பார்க்க போகிறீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. குறிப்பாக மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலும் மாற்றம் வரப்போகுது. உயர் பதவி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களினுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெற போகிறீங்க. இன்னும் சொல்லணும்னா திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு அதாவது திருமணம் கைகூடாதவங்க கூட இல்லை ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ சரியாக போகுதுங்க. திருமணம் கைகூடி வரப்போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை ரொம்பவே சிறப்பாக அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதுக்கான யோகம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுது. பிரச்சனை சரியாகுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க. சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமாக இப்போ குழந்தை பாக்கியம் பெற போகிறீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குது. வீடு வாங்க போகிறீங்க, ஆடம்பர பொருட்கள் வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது, குழந்தைகளினுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளினுடைய முயற்சிகள் கூட உங்களுக்கு இப்போ சாதகமான பலன்களை ஏற்படுத்துங்க. அவரோட செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு வழக்கங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லதுங்க. தூக்கமின்மையால் பிரச்சனையில் இருந்து வந்தவங்க இனி நல்லா தூங்க போகிறீங்க. நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது. புதுசாக வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடைய போகிறீங்க. கடன் அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. குறிப்பாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைய போகுதுங்க. எதிர்பார்த்த வாழ்க்கையும் வாழ போகிறீங்க. கடவுளோட தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், இல்லை மிதுன ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருப்பீங்க. இப்போது இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை ஒளிப்பதிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க. ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அதில் அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாக வச்சுருந்தோம்மா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கெல்லாமே இப்போ ஒரு தீர்வாக ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னங்க? நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குது. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகிறாங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவுங்க. அந்த 4 கிரகங்கள் நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகலாம். மனுஷனை ஏமாத்துறான், மனுஷனை கவுக்குறான், மனுஷனை வெறுக்கிறான். இப்படி ஏமாத்துறதும் கவுக்குறதும் வெறுக்கிறதும் இவங்களை பார்த்து மனம் செழிச்சு போனவர்கள் தாங்க
தனுசு ராசிக்காரங்க எத்தனையோ வியூகங்கள் போட்டு அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு வெறுத்து போனவர்களும் தனுசு ராசிக்காரங்கள் தாங்க. ஒரு வியூகம் போட்டு அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளவு தியாகம் பண்ணணும். பொறுமையை தியாகம் பண்ணுங்க. சில பேருக்கு பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்ணும்போது தனுசு ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ரேர் தாங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா சாப்பிடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப பார்த்து பேசுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நான் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல ஐடியாவாக கொடுப்பேன், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவேன், ஆனால் எனக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுங்க. ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருளை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்களினுடைய உதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்குங்க. முக்கியமாக யாராவது இந்த பெட்ரோல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு விடுங்க. பெட்ரோல் வாங்காமல் சில பேர் தள்ளிட்டு போவாங்க. வண்டி அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு தூரத்தில் போனாலும் பரவாயில்ல, நின்று அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடைபாத ராசிகள் யாராவது ஹெல்ப் லிஃப்ட்டுன்னு கேட்பாங்க. அவசியமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை உதவி செய்யுங்க. அந்த காலகட்டத்தில் அது பெரிய பலம் உங்களுக்கு காத்திருக்குங்க. யாராவது மாணவ செல்வங்கள் ஏதாவது ஆசையாக உங்கள் வண்டியை பார்த்துட்டு நிப்பாட்டலாம், மறக்காமல் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நட்பே கிடைக்குங்க. ஸோ இந்த நேரம் இப்படியெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது மகான்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான நேரங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சதுன்னா அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு அவங்கள பாருங்கள். அவங்கள ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுங்க, மாற்றம் ஏற்படுங்க. நல்ல நேரம். தனுசு பொருளாதார மேன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. 2ஆம் இடத்துல அதிக கிரக சேர்க்கை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகுங்க. எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வந்து சேரும். பொருள் கடனும் தீருங்க. ஆன்ம பலம் பெருகும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள், விரயங்கள் சீராகும். புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. புதிய நட்புகளால் சந்தோஷம் உண்டாகும். புதிய நிலம், வீடு வாங்கும்போது யோகம் உண்டாகும். சுய விபரங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்குங்க. சிலருக்கு வெளியூருக்கு வேலை மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகுங்க. முன்னோர்களோட சொத்துக்களை வம்சாவளியாக பயன்படுத்துறதுல சர்ச்சைகள் இருந்த சீராகும். கைமறதியாக வச்ச நகைகள் எல்லாமே கிடைக்கும். புதிய எதிர்ப்பாளிகள், நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபம் குறையுங்க. பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிஞ்சவங்க மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனசில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செஞ்சு பாதியில் நின்று போன பணிகள் எல்லாமே மறுபடியும் செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. பணவரத்து திருப்திகரமாக இருக்குங்க. புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு மனசில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். அந்த செலவுகளும் சுப செலவுகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் தொழிலை முன்னேற்றிக்கலாங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாதியில் நின்று போன கல்வி தொடர்பான விஷயங்கள் நீங்கள் மறுபடியும் தொடர்வீங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு இடம் இருக்குங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அப்படி இப்படி இல்லைனாலும் உரிய சிகிச்சையின் மூலமாக உடனே நீங்கள் நிவாரணம் கிடச்சிருங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. மற்றவங்களோட தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு உறவினர்களோட பேசும்போது பொறுமை அவசியம். கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலைக்கு போகும் நண்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேறு வேலை முயற்சி செய்கிறத தவிர்த்துக்கோங்க. சக ஊழியர்களோட இணக்கமாக நடந்துக்கோங்க. அதிகாரிகள் அப்பப்போ கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வருங்க. பணவரவு சமூகமாக நடக்குங்க. பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். கணவரோடு ஏற்பட்டிருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கும். அடுத்ததாக உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பாக பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.